கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். சங்கீதம் 37:3. Trust in the Lord and do good, so shalt thou dwell in the land, and verily thou shalt be fed. Psalms 37:3. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே God Gooses மினிஸ்ட்ரி சார்பாக இணைந்து ஜெபிக்கிற ஊழியர்கள், யூடியூப் சேனல் வாயிலாக செய்தியை கேட்கிற ஊழியர்கள் மற்றும் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த 4 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். சூழ்நிலைகள் நம்மை எத்தனையோ விதங்களிலே சோர்வுக்குள் படுத்தியிருக்கலாம். ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் கடந்த 4 மாதங்களில் இருந்தது போல இந்த 5வது மாதத்திலேயும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய மன்னா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? என் அன்பு தகப்பனே, இந்த அதிகாலை வேளையிலே யார் யார் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து ஜெபிக்கும் பொழுது அவர்கள் அன்றைய மன்னா மூலமாக ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, இந்த நாளிலே விசேஷமாய் கர்த்தர் அவர்களை நடத்துங்க. அவர்கள் தேவைகள் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம் பாதத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இன்றைய மன்னா மகிழ்ச்சி மூலமாக சங்கீதம் 58வது சங்கீதம் 11ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். இந்த வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு 2 நாளைக்கு முன்னாடி கர்த்தர் பேசின வார்த்தை. ஒரு சனிக்கிழமை தேவனுடைய வசனத்தை தியானித்து கொண்டிருந்த பொழுது இந்த வசனத்தோடு கர்த்தர் பேசினார். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு. நீதிமானுக்கு பலன் உண்டு. பலன் நிச்சயமாக வரும். இரட்டத்தன பலன் வரும். இரட்டிப்பான நன்மை தருவேன், பலனை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலன் வரும். அப்படின்ற யாருக்கு பலன் வரும்? மெய்யாய் உண்மையாய் நீதிமானுக்கு பலன் உண்டு என்று தெளிவாக வசனம் நமக்கு போதிக்கிறது. மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். நிச்சயமா உங்களை பார்த்து மற்றவர்கள் சொல்லுகிற காலம் வந்துவிட்டது என்பதை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே நினைவுபடுத்துகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு. மெய்யாய் உண்மையாய் தேவனுடையக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த பலனை கர்த்தர் சொல்லுகிறார்? மெய்யாகவே தேவன் பலன் கொடுக்கிறவர். கொஞ்சம் பலன் இருந்தும் என்னை மறுதலியாமல் என்னை விசுவாசிக்கிற பொழுது உனக்கு பலன் உண்டு. கொஞ்சம் கூட முறுமுறுக்காமல் தேவனை நோக்கி காத்திருக்கிற பொழுது பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனம் அந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது மனதார நியாயக்கீடு செய்கிறார்கள்,
பூமியில் உங்கள் கைகள் கொடுமை நிறுத்தி கொடுக்கிறார்கள். மௌனமாயிருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்கள். நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களே. இன்றைக்கு நியாயமும் கிடையாது, நீதியும் கிடையாது, உண்மை கிடையாது, உத்தமம் கிடையாது. பொய்யும் பித்தலாட்டமும் உலக மக்கள் வித்தியாசமாய் போய்கொண்டிருக்கிற காலம். ஆனால் வேதம் சொல்லுகிற 58ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே 58ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு. மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு. நீதிமானுக்கு பலன் உண்டு என்றால் யார் நீதிமான்? யார் நீதிமான்? எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதிலே கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார், வட்டிக்கு கொடாமலும் பெலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வாழ்க்கை வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். என் கட்டளைகளை கை கொள்ளணும். கட்டளை என்ன? 10 கட்டளை. என்னையன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் அந்த 17-18 வசங்களை வாசிக்கும் பொழுது தெளிவாக சொல்லுகிறது, உன் அடிமைத்தன வீடாகி எகிப்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் பூமியை கீழே பூமியில் உள்ள தண்ணீர் கொண்டான ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆயிலும் யாதொரு விக்கிரத்தை நீ உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் செவிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் நான் எரிச்சலுள்ள தேவனாக இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களின் அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன். ஆர்சி பைபிள சொல்லியிருக்கிற தண்டிப்பேன். நிச்சயமா அடி உண்டு. விக்கிரக ஆராதனை, அவருடைய கட்டளையின்படி நடக்காத மனிதர்கள், என்னிடத்தில் அன்பு கூறுவது போல் என்னுடைய கற்பனைகளை 1000 தலைமுறை இரக்கம் செய்வாராம். அவரை வீணில் வணங்கக்கூடாது. ஓய்நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும். ஓய்நாள் ஆசரிக்கலைன்னா ஆண்டவர் கொன்னே போடுவார். பழைய காட்டு காலத்தில் ஒருத்தன் விறகு பறிக்கிட்டு இருந்தான்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன செய்வார், ஓய்நாளில் தேவ சமூகத்தில் எப்படியாவது ஞாயிற்றுக்கிழமை போயிடணும். போகாமல் இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வார், கொலை செய்ய கடவுள்னு சொல்லப்பட்டிருக்கிறார். என்ன ஆகமத்தில் 17-18ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசம் உன் நாட்கள் தகப்பனை தாயும் கனம் பண்ணணும். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிரு, பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய், பிறருடைய வீட்டை இச்சையாதிருப்பார், பிறருடைய மனைவி யாதையும் இச்சையாகவும் இருப்பாதாக என்று கட்டளை. இதுதான் தேவனுடைய கட்டளை. என் கட்டளையின்படி நடந்து, ஆண்டவர் சொல்ல, என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொள்ளுவாயில் அவனே நீதிமான். உண்மையாய், வேதம் சொல்ல, உண்மையாய் கீழ்ப்படியணும், உண்மையாய் நடக்கணும். உண்மையாக நடந்தால் மட்டும்தான் அவன் தான் நீதிமான். அப்படிதான் பைபிள் சொல்லுது. வேதாகமம் தெளிவு நமக்கு சொல்லித்தரதா தான். உண்மையாக கீழ்ப்படியணும், உண்மையாக நடக்கணும். என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாக இருப்பானாயில் அவனே நீதிமான். மிஞ்சின நீதிமான்ல உண்மையாக இருக்கணும். இன்னும் எத்தனை பேர் உண்மையாக இருக்கிறீங்க? எதுக்கு எடுத்தாலும் பாவத்துக்குள்ளே கிடந்துட்டு அந்நிய பாஷை பேசுறதுனாலையோ ஜபிக்கிறதுனாலையோ கர்த்தர் உங்க கூட இருக்க மாட்டார். அதாவது என்ன சொல்ல, வட்டிக்கு கொடாமல், அதாவது வட்டிக்கு கொடுக்கக்கூடாது, பலிசை வாங்கக்கூடாது, அநியாயத்தை தன் கையை விலக்கி மனிதருக்குள் வழக்கை உண்மையாய் தீர்த்து, கோர்ட்டில் உண்மையாக தீர்க்கணும், வழக்கு உண்மையாக தீர்க்கணும். அவன்தான் நீதிமான். அவனுக்கு தான் ஆண்டவர் சொல்ல, மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு. மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு. ஏன் ஆண்டவர் சொல்றாரு மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு? இவன் உண்மையாய் நீதிமானாக இருக்கிறான்.
ஆனால் அதுக்கு பலன் உண்டு. சங்கீதம் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவனே அவன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலானுக்கு சொல்லப்படும் நிந்தை பேச்சை எடுக்காமல் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டல் தனக்கு கஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமல் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அவன்தான் நீதிமான், அவன்தான் நீதிமான். பாருங்க, சங்கீதம் 15ஆம் அதிகாரத்தில் சொல்றார், உத்தமமாய் நடக்கிறவன் அவன்தான் நீதிமான். நீதியை நடப்பிக்கிறவன் அவன்தான் நீதிமான். மனதார சத்தியத்தை பேசுகிறான். இசக்கு பிசக்கு இல்லாமல் கர்த்தருடைய வசனத்தை தெளிவாய் பேசுகிறவன், சத்தியத்தை பேசுகிறவன். அது சங்கீதம் 15 சொல்லப்படுகிற வட்டிக்கு கொடாமல், பரிதானம் வாங்காமல், பலிசை வாங்காமல் நியாயமாய் செய்கிறவன் நீதிமான். அவன் தான் ஆண்டவர் சொல்றார், பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு, அவனுக்கு நியாயம் செய்வார், அவனுக்கு நியாயம் செய்வார். லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே ஒரு விதவை தாய்க்கும் 18ஆம் அதிகாரத்திலே தெளிவாய் சொல்லுகிற, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க என்று ஒரு ஓமை சொல்லுகிறார். அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுற விஷயத்தில், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய்ந்து அவள் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவளுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமார் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. விசுவாசம் இல்லை, இன்னைக்கு விசுவாசம் இல்லை. நியாயம் செய்வாருங்க, நிச்சயமா நியாயம் செய்வார், நிச்சயமா நியாயம் செய்வார். பயப்படாதுங்க. ஆனால் சில உபத்திரவங்களும் பாடுகளும் உண்டு. சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தில் தெளிவாக 1-2 வசனங்கள் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். சங்கீதம் 34ஆம் அதிகாரம், நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள் உண்டாம். நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள் உண்டு. அவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நின்று விடுவிப்பார், எல்லாவற்றிலும் நின்று விடுவிப்பார். காரணம் என்னன்னா, ஜெபத்தை கேட்பாரு, ஆனா எல்லாத்துக்கும் அவர் உண்மையாய் பதில் கொடுப்பாரு. ஆனா ஒன்று சொல்றேன், கவனமா கேளுங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அவைகள் நிறைய உண்டு, அவள் என்று விடுவிப்பார். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவைகளில் எல்லாவற்றிலும் நின்று அவளை விடுவிப்பார். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளியாக இருப்பார்கள். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை எல்லா உபத்திரவங்களும் நீங்கள் ஆக்கி விடுவீர்கள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல நோக்கமாக இருக்கும். வந்தாங்க நீதிமான், அவனுக்கு தான் ஆண்டவர் சொல்ல, மெய்யாகவே நீதிமானுக்கு பலன் உண்டு, இரட்டிப்பான பலனை தருவார், இரட்டத்தன பலனை தருவார், இரட்டத்தன பலனை தருவார். நீங்க தைரியமா இருங்க, கர்த்தர் நிச்சயமா நியாயம் செய்வார். என் கட்டளைப்படி நடப்பீங்களா என்று கேட்கிறார். உண்மையா நடப்பீங்களான்னு கேட்கிறேன், உத்தமாக நடப்பீங்களான்னு கேட்கிறேன், சத்தியத்தை பேசுவீங்களான்னு கேட்கிறேன். அப்படி செய்கிறவர்களை பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்று மனுஷன் உங்களை பார்த்து பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, சிஸ்டர், பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, பிரதர், கட்டாயம் சொல்லுவாங்க, இவங்ககிட்ட தேவன் இருக்கிறாருங்க, இவங்ககிட்ட ஏசப்பா இருக்கிறார், இவங்க கூட தேவன் இருக்கிறார் என்று சொல்லுவாங்க, இவங்க கூட நடக்கிறார் ஏசப்பான்னு சொல்லுவாங்க. எங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஜெபிப்போமா. என் அன்பு பரலோக பிதாவே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். மெய்யாகவே நீதிமான் என்று கர்த்தர் அந்த குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறேன். அவள் பலனுண்டு, நிச்சயமாய் நியாயம் செய்வார். மெய்யாகவே பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்று மற்றவர்கள் பக்கத்தில் உள்ளவர்கள், உறவினர்கள், உற்றார் உறவினர்கள் சொல்ல போகிறாங்க என்பதை விசுவாசித்து ஜெபிக்கிறோம். எங்களை பார்த்து ஏளனமாய் பார்த்தவர்கள், எங்களை பரியாசமாய் நிந்தித்தவர்கள், துன்மார்க்கம் என்று சொன்னவர்கள், எங்களை பரியாசம் பண்ணினவர்கள் மத்தியில் கர்த்தர் சொல்ல வைக்க போகிறேன், இவனுக்கிட்ட இயேசு இருக்கிறார்,
என்று சொல்ல போவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், நன்மை நடக்கட்டும். கர்த்தர் பேசுங்க, ஒவ்வொரு குடும்பத்தில் பேசுங்க, ஒவ்வொரு குடும்பத்தில் பேசுங்க, ஒவ்வொரு குடும்பத்தில் பேசுங்க. அந்த நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவர் எல்லாவற்றில் நின்று நமக்காக யுத்தம் செய்வார். அவர் நிச்சயமாக நியாயம் செய்வார். பயப்படாதுங்க. இந்த மாசத்தில் கர்த்தர் நியாயம் செய்ய போகிறார், யுத்தம் செய்ய போகிறார். கர்த்தருடைய பிள்ளையாயிருப்போம், நீதிமான் என்ற பட்டத்தை பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம், வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே, எங்கள் மத்தியில் பேசுகிறவரே, இன்னும் யார் யார் அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த செய்தியை கேட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவளுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போவதற்காக சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆண்டவரே, சங்கீதம் 58:11 அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலனுண்டென்றும் மெய்யாய் பூமியை நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்ல போகிறான், மனுஷன் சொல்ல போகிறான், மனுஷன் சொல்ல போகிறதுக்காக சோத்திரம், மனுஷன் சொல்ல போகிறதுக்காக சோத்திரம். அவர் கட்டளைப்படி நடந்தாங்க, கற்பனை மேல் நடந்தாங்க, ஆண்டவர் உண்மையாக நடந்தாங்க, உண்மையாக பேசினாங்க, ஆண்டவர் 10 கட்டளை கீழ்ப்படிஞ்சாங்க, ஆண்டவர் மேலே அன்பு வைத்தாங்க என்று சொல்லி கர்த்தாவை பேச போவதற்காக சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.